கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? எதுக்கு எடுத்தாலும் பயம், ஏன் தான் பயம் அப்படின்னு நமக்கே தெரியாது. நம்ம பயப்படணுமா இல்லைன்னா தைரியமா இருக்கணுமா? வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? தேவன் நமக்கு தைரியத்தை கொடுத்துருக்காராம், தெளிந்த புத்தியை கொடுத்துருக்காராம், நல்ல யோசிக்கிற மூளையை கொடுத்துருக்காராம். அப்போ நம்ம தைரியசாலிகளா இருக்கணும். ஒரு மீனவ கிராமத்துல கடலுக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தம் வரத மக்கள் கேட்டாங்க. அதனால அவங்க எல்லாரும் பயந்து கடலுக்கே போகாம பல நாட்கள் இருந்தாங்க. அப்போ அந்த மீனவர்கள்லாம் சொன்னாங்க, இப்படியே நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்வாதாரம் இல்லாம போயிடும், நம்ம எல்லாருமே சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஆயிடுவோம் அப்படின்னு. அதனால எல்லாருமே ராஜா கிட்ட போய் முறையிட்டாங்க. ராஜா இதுக்கு அவரே ஒரு முடிவு கட்டணும்னு யோசிச்சாரு. அதனால ஒரு படகுல ஏறி அவர் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி கடல்ல போக ஆரம்பிச்சாரு. திடீர்னு கடலுக்குள்ள ஒரு வித்தியாசமான சத்தம் வந்ததுனால அந்த படகை ஓட்டுறவன் பயந்துட்டான். ராஜா சொன்னாரு, தைரியமா வா போலாம் அப்படின்னு சத்தம் வந்த திசையை நோக்கி போனாங்க. அவங்க போக போக அங்க உள்ள ஒரு பெரிய பாறையை பார்த்தாங்க. அங்க இருந்த ஒரு சின்ன குகையில காத்து பட்டு அதோடைய எதிரொலி தான் வித்தியாசமா கேட்டுட்டு இருந்தது. அப்பதான் இந்த ராஜா உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த படகோட்டியும் புரிஞ்சுக்கிட்டான். போய் மக்கள் கிட்ட சொன்னாங்க. மக்கள் அதுக்கப்புறம் தைரியமா மீன் பிடிக்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தைரியமா ஒரு காரியத்தை எதிர்கொள்ள நம்ம யோசிச்சோன்னா நிச்சயமா அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். அடுத்த கதையில் சந்திப்போம்.